இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே என்று ஒரு அற்புதமான பதிவு செய்யலாம் என்றிருக்கின்றேன். பாரதி கண்ட புரட்சி பெண்ணா இன்றைய தேமுதிகவின் பொதுச் செயலாளர் வேறு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அப்படி என்பதுதான் இன்றைய தலைப்பு. நண்பர்களே, இந்த உலகம் காலங்காலமாக பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களை வீட்டுக்குள் பூட்டி வைத்து அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கென்று வெளியிலே அனுமதிக்காத ஒரு சமுதாயமாக தான் காலங்காலமாக இருக்கின்றது. புத்தருடைய புத்த மதம் மகாசபையில் புத்தர் நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்து கொண்டிருந்தார். நிறைய ஆண்களுக்கு புத்த பிச்சைகளாக மாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது அவருடைய சித்தப்பா பொண்ணு கிருஷ்ண கௌதமி அவர் அவருக்கு முன்னு நின்று புத்தர்கிட்ட எனக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னும் போது புத்தர் கொடுக்கவே இல்லை. கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி சில பேர் வருவார்கள், புத்தருடைய பேச்சை கேட்பார்கள். இந்த மாதிரி எங்களுக்கு நீங்கள் தீட்சை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கொடுப்பாங்க. அந்த கிருஷ்ண கௌதமி நிற்பாங்க, அவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. இது பல காலமாக நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் இதை கவனித்து கொண்டிருந்த புத்தருடைய அண்ணன் மகன் உயர்திரு அனந்தோ அவர்கள், ஏன் நீங்கள் அந்த பெண்ணுக்கு தீட்சை கொடுக்க வேண்டாமா, இவ்வளோ ஆண்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கீர்கள், அவங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்களே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு புத்தர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? புத்த பகவானே சொன்ன பதில் என்ன தெரியுமா? என்னுடைய மதம், நான் உருவாக்கும் இந்த புத்தருடைய கோட்பாடுகள், இந்த மதம் ஒரு 500 ஆண்டுகள்னாவது நீடித்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆனால் அந்த பெண்ணுக்கு நான் தீட்சை கொடுத்தேன் என்றால் ஒரு பெண் உள்ற வந்தால் என்னுடைய சபை 50 ஆண்டுகள் கலந்து விடும்னாராம். புத்தருக்கே எப்படியாப்பட்ட ஒரு மனநிலை. அதனால தான் யசோதை தன்னுடைய மனைவியே மதிக்காமல் மிட் நைட்டில் போனார். அது வேற கதை. புத்த மத காலத்திலேருந்தே புரட்சி மதம், புரட்சிகரமான விதைகளை உலகமெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கின்ற மதம் என்று புத்தரே ஒரு பெண்ணுக்கு தீட்சை கொடுக்கல. இந்த பெண் அடிமையை மனம்ங்கிறது அவருடைய சிந்தனையில் இருந்தது. ஆனால் அப்படியாப்பட்ட புத்த மதம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருப்பதற்கு காரணம் கலிங்கத்து போரில் அசோகர் புத்த மதத்துக்கு மாறுகின்றார். இன்றைக்கு நீங்கள் போய் அந்த அற்புதமான போதி கையால் அவ்வளோ பெரிய புத்த மரம் இருக்கின்றது. அந்த மரம் இந்துக்கள் அந்த அரசர்கள் எல்லாம் இருந்து அதை அழித்து விட்டார்கள். ஆனால் அசோகர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் புத்த மதத்தை தழுகின்றார். அவருடைய பெண் அதாவது அடித்து எல்லாமே இது பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கிருஷ்ண கௌதமி கொண்டு போய் அங்கேருந்து ஒரு மரத்தை கொண்டு போய் ஸ்ரீலங்காவில் ஊனி வச்சு அந்த மரத்தை வளர்த்துட்டு போயிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புத்தர் ஞானமடைந்த இன்றைக்கு அந்த அரச மரம் உலகம் முழுவதும் நிற்கிறதுக்கு காரணம் புத்தருடைய ஆண் வாரிசுகள் கிடையாது, புத்தருடைய நம்ம கிருஷ்ண கௌதமி தான். அந்த மரத்தை 5வது தலைமுறை மரத்தை ஸ்ரீலங்காவிலேருந்து திருப்பி கொண்டாந்து இன்றைய புத்தகாயால் வச்சு இன்றைக்கி புத்தகாயால் புத்தர் ஞானமடைஞ்ச மதம்னு சொல்லிட்டு மரம்னு சொல்லிட்டு இந்த அரச மரம் விரிச்சமாக நின்றுக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகம் முழுவதும் புத்த மதம் பரவி நிற்பதற்கு காரணம் 2 பெண்கள் தான். முதல் பெண் புத்தருடைய அன்னைக்கு யாருக்கு தீட்சை கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரோ, பெண் என்று சொல்லி இலட்சியப்படுத்தினாரோ அந்த கிருஷ்ண கௌதமி, இன்னொன்று அசோகருடைய பொண்ணு. இவர்கள் 2 பேரும் தான் இன்றைக்கு புத்த மதம் உலகம் முழுவதும் அந்த அரச மரத்தை காத்து உலகம் முழுவதும் இருக்கிற புத்த சன்னியாசிகளுக்கு அரச மரத்தை காட்சி கொடுத்துருப்பது புத்தர் தான். அதே போன்று ஜீசஸுடைய வாழ்க்கையிலும் எல்லாரும் ஒரு யூதாஸ் ஒரு சிறிய காசுகளுக்காக காட்டி கொடுத்தபோது 12 காசுகளுக்காக காட்டி கொடுத்தபோது அவரை காப்பாற்றினது மேரி மேக்டலின் அந்த ஒரு பெண் தான். இது மாதிரி சரித்திரத்தையும் சகாப்தத்தையும் மதங்களையும் எடுத்துக்கொண்டால் பேசிக்கொண்டே போகலாம். பெண்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாமலாகி, ஆனால் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தி வந்தார்கள் என்ற மாதிரி. அது மாதிரி நவீன காலத்தில் இன்றைய தமிழக அரசியலில் எவ்வளோ ஆண்கள் நிறைந்த அரசியலில், எவ்வளோ விமர்சனங்கள் இருந்த அரசியலில் புரட்சி பெண்ணாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பீடத்திலிருந்து ஒரு சிங்கமாக கர்ஜித்து போன்றார்கள். இப்பொழுது அவர்களை ரோல் மாடலாக வைத்து கொண்டு இருக்கும் கேப்டன் அவர்கள், திருமதி கேப்டன் அவர்கள் அவர்களை நாம் இன்றைய அவர்களுடைய பிறந்தநாள் 18/3/2024 இன்றைய பிறந்த நாளில் அவர்களை நாம் வாழ்த்துவதிலும் அவர்களை நாம் பாராட்டுவதிலும் அவர்கள் சிங்கமென கர்ஜித்து நின்று அவருடைய தொண்டர்களுக்கு புத்துணர்வு கொடுக்க வேண்டும் என்பதையும் பாராட்டி அவர்களை மேலும் 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 சிங்கப்பண்ணாக வளர வேண்டும் என்று அதற்கு அவருடைய கட்சிக்காரர்களாம் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொள்கின்றேன். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டுகள் கட்சிகளை நடத்திவிட்டு ஒரு ஆண் மகன்
ஒரு இதே ஈக்குவலான பவரில் இருந்து நடிகர் சங்க தலைவராக இருந்து எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செய்த இவர் இன்றைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியில் கொண்டு போய் கட்சி இணைக்கிற கட்சி நடத்த முடியலை. அதே போன்று சினிமாவில் பல புரட்சிகளை செய்து கொண்டிருந்த மனிதரால் கட்சியை நடத்த முடியவில்லை. ஒருவர் கொண்டு போய் பிஜேபியில் இருக்கிறார், இன்னொரு கொண்டு போய் டிஎம்கேயில் இணைக்கின்றார். ஒரு ஆண்களாலேயே கட்சி நடத்த முடியாது. சில கட்சி நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருந்து அதாவது 5 ஆண்டு காலம் எல்லாரையும் எவ்வளோ மீடியாக்கள் கேட்டு வாசலில் போய் நிற்பான், அவ்வளோ விமர்சனங்கள், அவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி வைக்கும்போது புத்தி கேப்டன் அவர்கள் சொல்வார்கள், என்னுடைய மனைவி என்னுடைய தாய்க்கு சமமான, அது மாதிரி ஒரு தாயாக, ஒரு தமக்கையாக, ஒரு எல்லாத்துக்கும் எல்லாமாகவும் இருந்து அவர்களை 5 ஆண்டு காலங்கள் அந்த உடலை பராமரித்து பொக்கிஷம் மாதிரி குழந்தை மாதிரி கேப்டன் அவர்கள் குழந்தை போல் தான் இருந்திருக்கு. அவர்களுக்கு எல்லா வேலைகளும் செய்து அவரை காப்பாற்றி வெளியில் தொண்டர்களுக்கு அப்பப்போ தொண்டர்கள் சுதந்திரக்கூடாது, கட்சி விட்டு கட்சியில் வந்து உற்சாகம் குறைந்துடக்கூடாது, அப்பப்போ கள்ளழகர் போன்று அப்படி சபையில் கொண்டாந்து உட்கார வச்சு தொண்டர்களெல்லாம் காமிச்சு திருப்பி கொண்டு போய் வச்சு அந்த கேப்டனை ஒரு பெண் பராமரித்தல் என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் தெரியும், குடும்பத்தில் இருக்கவங்க தெரியும், ஒரு வயசானவர்கள் வயோதிகர்களை வைத்து நீங்கள் சமாளித்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அது கிட்டத்தட்ட உடல்நிலை சரியில்லாதவரை வைத்து ஒரு ஹாஸ்பிட்டலே வீட்டில் வச்சு அது வந்து 3 மாதத்துக்கு வாட்டி 4 மாதத்துக்கு வாட்டி உடம்பு சரியாகும் போய் செக்கப் போய் இதெல்லாம் தாண்டி அவர் உடல்நிலை சரியில்லாமல் போது அமெரிக்கா போய் அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வந்தும் அவர்களை காத்து அவர்களுடைய எந்த விதமான செய்தியும் வெளியில் கொண்டு போவோம்னா அவரை காத்து ஒரு கவசம் போன்று ஒரு கருணையாக அன்னையாக வாரி அணைத்து கொண்டு கவசம் போன்று காத்து கொண்டு அவருடைய தொண்டர்களையும் அரவணைத்து கொண்டு வந்திருக்கின்ற அது ஆளுமை அல்லவா? எவ்வளோ பெரிய ஆளுமை, பெண் ஆளுமை இல்லையாவா? இன்னைக்கு வந்து 1000 பேர் 1000 விமர்சனங்கள் அப்படி இப்படி என்னென்னமோ அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். அவர்கள் மட்டும் இல்லை என்றால் கேப்டன் இந்த அளவுக்கு இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருப்பாரா என்பதே பெரும் சந்தேகம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் அப்படியாப்பட்ட தன்மையில் அவரை காத்து அழுந்து இந்த தேமுதிக தொண்டர்களுக்காக இவ்வளோ காலம் கொண்டு வந்ததே பெரிய அற்புதமான விஷயங்கள் நண்பர்களே. இதையெல்லாம் தாண்டி கேப்டன் மறைவுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய கட்சிகள்லாம் ஒரு கட்சி பிறந்ததுக்கப்புறம் சலசலப்புகள் அப்படி இப்படிலாம் வரும். எதுவுமே இல்லாமல் ஒரு இராணுவ கட்டுக்கோப்பு போல் எல்லாரையும் அரவணைத்து அந்த கோயம்பேடு மண்டபத்துக்கு அந்த சமாதிக்கு கோயிலுக்கு யார் போனாலும் சரி அவர்கள் அத்தனை பேரும் அரவணைத்து அத்தனை பேருக்கு உற்சாகத்தை கொடுத்து கேப்டன் மறந்த நடுவிலிருந்து அத்தனை நாளும் இன்று நாள் வரை கேப்டனுடைய கோயிலுக்கு வந்து அந்த உச்சிகால பூஜையில் கலந்து கொண்டு அன்னதானம் கலந்து கொண்டு அத்தனை பேருக்கும் உற்சாகத்தை கொடுத்து எவ்வளோ பெரிய சோகமாக இருந்தால் இன்று அவங்க நினச்சிருந்தாக்கா நான் வெளில வரலன்னு ரூம்குள்ளே இருந்து யாரையாச்சும் கட்சி தொண்டர்கள் இல்லை 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 என்று ஒவ்வொரு நாளும் உற்சாகத்தோடு இன்று மீடியாக்கள் அரசியல் விமர்சகர்கள் இப்படி போகணும் அப்படி போகணுன்னு இருக்கும்போது ஒரு பேசு பொருளாக்கி அனைத்து பேர்களும் கூட்டணியை பற்றிய பேசும் ஒரு பொருளாக்கி அனைத்து பேரும் கூட்டணிக்கு அழைக்கும் ஒரு பேசு பொருளாக்கி இன்றைக்கு சிங்கமான கர்ஜித்து அந்த கட்சியை எந்திரிச்சு நிற்க வச்சிருக்காங்களே கட்டுக்கோப்போட எவ்வளோ பெரிய விஷயம். நான் சொல்கின்றேன், அவர்கள் மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய மேடை பேச்சாளர், மிகப்பெரிய ஆளுமை திறன் உள்ளவர்கள், மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனை உள்ளவர்கள். இன்றைய அவருடைய பிறந்த நாளில் சொல்கின்றேன், அவர் இந்த தமிழகத்தில் அரியணை ஏறக்கூடிய காலம், அவருடைய வாரிசுகள் அரியணை ஏறக்கூடிய காலம் விரைவில் வரும். கேப்டன் இருந்து என்னத்தை சாதிக்க முடியாமல் அவர் உடல்நிலையினால அதை தவறிவிட்டாரோ அது அத்தனையும் கேப்டன் அவர்களுடைய மனைவி சாதித்து காட்டுவார்கள் சாதித்து காட்டுவார்கள் என்பதே இன்றைய பிறந்த நாளா செய்திகளாக கொண்டு ஆகவே அவருடைய தொண்டர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான உற்சாகத்தோடும் தொண்டர்கள்லாம் ஆயிரக்கணக்கான சந்தோஷத்தோடும் தொண்டர்கள்லாம் ஆயிரக்கணக்கான மோட்டிவேஷனோடு கோயம்பேடு நோக்கி அந்த எலெக்ஷன் அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் அவர்களுடைய வாரிசுகளையும் அவர்களுடைய நிப்பாட்டு வேட்பாளர்களையும் ஆர்ப்பரிப்பு கொண்டு வாருங்கள். மிகச்சிறந்த எதிர்காலம் தேமுதிகவுக்கு இருக்கின்றது, மிகச்சிறந்த எதிர்காலம் தேமுதிகவுக்கு இருக்கின்றது. அதை கேப்டனுடைய ஆத்மா கண்டிப்பாக வழிநடத்தும். அதை வழிநடத்தி எடுத்துக்கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய திறமையும் மிகப்பெரிய ஆளுமையும் மிகப்பெரிய பேச்சாற்றலும் மிகப்பெரிய வல்லமையும் உயர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களிடம் இருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு அவருடைய பிறந்த நாளில் அவருக்காக ஒரு கவிதையை படித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நண்பர்களே, வாழ்த்துக்கள், நன்றி. நண்பர்களே, இன்று தங்க தாரகை பாரதி கண்ட புதுமைப்பெண் வருங்கால தேமுதிகவின் எழுச்சி நாயகி
பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்காக ஒரு கவிதை ஒன்று இன்றைக்கு எங்கள் அமிர்தகாரா சார்பாக படிக்கப்படுகின்றது. அந்த கவிதை என்ன என்று பார்ப்போம். பார்போற்றும் கார்மேக வண்ணன் பாரி காரியின் வழிவந்த எங்கள் 9ஆம் கடைவள்ளல் விட்டு சென்ற அவரின் சக்தி சொரூபமே, இன்னல்கள் பல வந்து இடி எண்ண இறங்கிடினும் மௌனங்காத்த பூமி தாயே, விமர்சனங்கள் பல தாக்கி முரசின் கரங்களை சிறைபற்றி இருந்தாலும் அதனை வியர்வை துளியாய் வலித்து எறிந்து உங்கள் செயல் கரங்களால் வெற்றி வாகை சூட வந்த எங்கள் தர்ம தேவதையே, எங்கள் அண்ணனுக்காகவே அவதரித்த அன்னியாரே, எங்கள் அண்ணன் விட்டு சென்ற கனவுகளையும் கடமைகளையும் உருவேற்ற வந்த பெண் சிங்கமே, மண்ணுலகம் நீத்த அண்ணன் மின்னுலகென்று என்றென்று நமக்கு முரசு கொட்ட இந்த ஜனன நாள் மட்டுமின்றி இனிவரும் எல்லா ஜனன நாட்களும் நீங்கள் வெற்றி வாகை சூடும் திருநாளாக அமைய வாழ்த்துகிறோம் தாயே. இதனோடு மற்றொரு இனிய செய்தி என்னவென்றால், தமிழக மக்களின் போர்க்கள வாழ்க்கை இனி அன்னியாரின் தலைமையில் பொற்கால ஆட்சியாக மாறப்போகிறது. வாழ்க தமிழகம், வளர்க பெண்ணினம், வையெங்கும் ஓங்குக தங்கள் புகழ். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அன்னியாரே. இப்படிக்கு அமிர்தகுரு ராஜசேகர், அமிர்தகாரா மற்றும் இந்த யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்கள் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள், நன்றி.